இங்கேருந்து இந்த பக்கம் 2 எடுத்தேன். இந்த பேப்பரில் இங்கேருந்து முன்பக்கமாக எடுக்க போகிறேன். சரியா? ஆப்போசிட்டில் இங்கேருந்து 2. அப்போ இங்கே நான் ஆப்போசிட்டில் எடுத்தேன்னா அப்போ இங்கே என்ன பண்ணணும்? இந்த சென்டர்லேருந்து இந்த பக்கமாக 2.5 இன்ச்சஸ் எடுக்க போகிறேன். ஓகே, சேம் இங்கே மாதிரி ஹெம்லேருந்து 1 இன்ச் மேலே தூக்கி வச்சுட்டு இதை வந்து ஓகே இந்த மாதிரி. இப்போ நமக்கு இந்த பக்கத்தில் இருக்க பீஸ் வேண்டாம். அப்போ பெட்டல் ஸ்லீவில் இந்த பேப்பரில் இருக்கிற இந்த பேக் ஃப்ரண்ட்டும் இந்த பேப்பரில் இருக்கிற பேக்கும் நமக்கு தேவை. இந்த பேக் இந்த ஃப்ரண்ட். அப்போது ஒரு ஸ்லீவ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து லைனிங்கோட தைக்கிறீங்க அப்படின்னா மொத்தம் லைனிங்கில் 2 பீஸ், ஒரு சைடு ஒரு ஸ்லீவுக்கே லைனிங்கில் 2 பீஸ், மெயினில் 2 பீஸ், 4 பீஸ் தேவைப்படும். ஒரு ஸ்லீவுக்கு 4 பீஸ், 2 ஸ்லீவுக்கு 8 பீஸ் தேவைப்படும். லைனிங்கில் 4 பீஸ், மெயினில் 4 பீஸ். சரியா? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ரைட் சைடு ராங் சைடு அப்படிங்கிறத ரைட் பண்ணிக்கணும், எழுதிக்கணும். அதுவும் பிளெயினாக இருந்தால் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடும். ஒரு பிரிண்டட்லேயே ஃப்ரண்ட் பேக்லாம் மாறுறப்போ உங்களுக்கு சரியான ஸ்லீவ் கிடைக்காது. அப்போது ஃப்ரண்ட் பேக் எல்லாம் எழுதிக்கணும். லைனிங் மெயினை எல்லாத்துலேயும் நோட் பண்ணிக்கணும். சரியா? ஓகே.